Morning students. First classல GST basics பார்த்தோம். Basicsனா என்ன, GSTனா என்ன, layman point of viewல understand பண்ணோம். And then little legal போனோம். Constitutionல எங்கெங்க வந்து GSTனால மாற்றங்கள் வந்தது. What were the amendments என்ன பண்ணாங்க, inserts என்ன பண்ணாங்க, and then omissions. So all these three நம்ம பார்த்துட்டோம். Constitutionல general provisionsம் பார்த்தாச்சு. என்னென்ன provisions regarding taxes இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். Alright, so இதுக்கு அடுத்தது வந்து history of GST இப்போ நம்ம பார்க்க போறோம். Evolution எப்படி ஆரம்பிச்சது இந்த ஐடியா ஆஃப் ஜிஎஸ்டி, யார் ஸ்டார்ட் பண்ணா, பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ங்கிற கான்செப்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கவர்மெண்ட் அப்போ இருந்தாங்க, அங்கேருந்து எப்படி வந்து வேட்டுங்கிற ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டின்னு வந்து இப்போ 2017க்கு அப்புறம் we are having ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ அதை நம்ம பயாலஜிலாம் படிக்கிறோம்ல, எப்படி ஒன்று எவால்வ் ஆச்சு அப்படின்னு படிக்கிற மாதிரி ஜிஎஸ்டியோட எவல்யூஷன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ கொஸ்டின் கேட்டால் யூ மே ஹாவ் டு ரைட் ஃப்ரம் 1986லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து இது எழுத வேண்டியிருக்கும். திஸ் இஸ் நாட் வெரி கண்டிப்பாக வரும்னு சொல்கிற மாதிரி கொஸ்டின் சொல்ல மாட்டேன், பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ ஹிஸ்ட்ரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இது 1986லேருந்து 2017 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. தென் மைல் ஸ்டோன்ஸ் என்னென்ன, 1986லேருந்து நிறையா நடந்துச்சு. அதுவும் ஜிஎஸ்டி அந்த இது ஸ்டார்ட் ஆன பிறகு யூ வில் கோ த்ரூ நிறைய அமெண்ட்மெண்ட் பில்ஸ் எல்லாம் வந்தது. பட் அதில் முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் என்னங்கிறது 1 பாயிண்ட் யூ வில் ஸ்டடி. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்னலாம் நடந்தது பேக்ரவுண்டில், தட் இஸ் 1 திங் யூ வில் ஸ்டடி. அதுக்கப்புறம் ஆக்ட்னா என்ன, பில்லுனா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகே, மசோதா சட்டம் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு மசோதா எப்போ சட்டம் ஆகும், ஏன் வந்து சட்டம் ஆன உடனே நம்பர் மாறுது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு வி வில் ஸ்டடி. ஸோ 2 அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான அமெண்ட்மெண்ட் பில்ஸ் இருக்கும், 115 அண்ட் 122. அதுக்கப்புறம் தான் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்ட். இதுதான் ஜிஎஸ்டியோட ஹிஸ்ட்ரி, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. திஸ் பிக்சர் வந்து ஐவ் டேக்கன் ஃப்ரம் கூகுள் இமேஜஸ் தான், நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பிக்சர். ஸோ 1986ல் விஸ்வநாதன் போட்டிருக்குது, வேறு யாரும் இல்லை, விபி சிங். அப்போ அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து இந்த இந்தியாவில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தார் 1986. ஆல்ரைட், ஸோ 1986லேருந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா there was no concept of இந்த ஜிஎஸ்டி பற்றின எந்த பேச்சும் அப்போ கிடையாது. ஸோ எப்போ ஆரம்பிச்சது, 2000ல் கமிட்டி வாஸ் ஆர்கனைஸ்ட் டிசைன் த ஜிஎஸ்டி. ஒரு கமிட்டி போடுறாங்க. ரைட், அந்த கமிட்டி பற்றி அடுத்த இதில் பார்ப்போம். நம்ம முதல்ல ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடந்ததுன்னு. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1986 விபி சிங்கோட இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிம். அங்கேருந்து ஒரு கமிட்டி போடுறாங்க 2000ல். அதுக்கப்புறம் 2002ல் வாஜ்பாய் கவர்மெண்ட் இல்லையா, ஸோ வாஜ்பாய் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டு வராங்க, விஜய் கேல்காரோட டாஸ்க் ஃபோர்ஸ். அவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணாம், தட் இஸ் ஃபார் சிஏ எக்ஸாம்ஸு. விஜய் கேல்காருங்கிறவரோட ஹெட்டாக வச்சு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வாஸ் ஃபார்ம்டு. டேக்ஸ் ரெஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி. ஆல்ரைட், ஸோ 2002ல் அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்லேருந்து நேராக போவோம் 2006க்கு வரோம். அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பி சிதம்பரம். ஸோ ஹீ சேஸ் 1st April 2010ல் வந்து ஜிஎஸ்டி ரோல் அவுட் ஆகிடும் அப்படின்ட்டு ஹி கிவ்ஸ் அ ப்ரொபோசல். ஆல்ரைட், 2008ல் நார்மலாக ஜிஎஸ்டியோட ஸ்ட்ரக்சர்லாம் இதாகுது. 2010ல் வரும்போது வாட் த கவர்மெண்ட் சேஸ் இஸ், நான் வந்து கமர்ஷியல் டேக்ஸஸ் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதை லான்ச் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் இட் வாஸ் நாட் கம்ப்யூட்டரைஸ். ஸோ அந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுனால இதை நாங்கள் இன்னும் போஸ்ட்போன் பண்ணுறோம். 2006ல் 2010 ரோல் அவுட் ஆகிடும்னு சொன்னாங்க, பட் பிகாஸ் கம்ப்யூட்டரைசேஷன்னால போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ரைட், அண்ட் 2011ல் மறுபடியும் என்ன ஆகுது, அந்த ஜிஎஸ்டி கமிட்டியோட ஹெட்டாக இருந்தவர் அசிம் தாஸ்குப்தா, he resigns from the position. அது பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க, பட் he has resigned. ஸோ மறுபடியும் 2011ல் there is a discussion. அப்போ அந்த clause 279B, ஆர்டிக்கிளில் வந்து 279B பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அத்தாரிட்டி போடணும், ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு அத்தாரிட்டி வைக்கணும் அப்படின்லாம் வரும்போது there was objection. தேவையா, இது கவுன்சில்னு ஒன்று இருக்குது, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்ஷனில் இட் வாஸ் லேகிங் பிஹைண்ட், அப்படியே வச்சுட்டாங்க. 2014ல் மறுபடியும் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாங்களே, they introduced ஜிஎஸ்டி பில். ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பீங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் which are there.
ஸோ இந்த 2014ல் they got approval. 2015ல் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அருண் ஜேட்லி அவர் என்ன சொன்னார், 2017 ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் நாங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டியை ரோல் அவுட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அண்டு 2016 இடையில வந்து அப்போ ஜிஎஸ்டிஎன் வாஸ் லைவ். ஜிஎஸ்டிஎன் நான் தனியாக எடுக்கிறேன் வித் ஆல் யுவர் லைவ் ஸ்க்ரீன்ஸே கிடைக்கும், வர்ச்சுவலாக நீங்கள் பார்க்கலாம். ஜிஎஸ்டிஎன் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்துட்டு போய் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு எப்படி வந்து ஆன்லைன் இருக்குது, எல்ஐசி கட்டணுன்னா ஆன்லைனில் போய் பண்ணுறீங்க இல்லையா, அதே பார்த்துருப்பீங்க பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஜிஎஸ்டின்னு ஆன்லைன்லேயே போய் நீங்கள் பண்ணலாம். இட் இஸ் சிம்பிள். நீங்கள் அமேசான் உங்கள் லெவலில் நீங்கள் அமேசான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதே மாதிரி இது போயிட்டு அந்த பேமெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஐ வில் ஷோ யூ. நான் அதுக்கு பின்னாடி வரட்டும், அது இப்போ அவசரம் இல்லை. ஜஸ்ட் ரிமெம்பர் தேர் இஸ் அ நெட்ஒர்க், அந்த மாதிரி ஒரு வெப்சைட் வேறு எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அப்போ 2016ல் ஜிஎஸ்டிஎன் லைவ் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்சோ ஜிஎஸ்டி காட் அப்ரூவல் ஃப்ரம் போத் தி ஹவுசஸ். ஆல்ரைட், லோக்சபாலையும் அப்ரூவல் வந்துருச்சு, ராஜ்யசபாலையும் அப்ரூவல் வந்துருச்சு. அண்ட் 2017 1st July மிட் நைட், ஆக்சுவலி 30th ஜூனுக்கு 1st July மிட் நைட்டில் ஜிஎஸ்டி வாஸ் ரோல்ட் அவுட். ஆஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னது 1st April 2017, பட் 1st July 2017 இட் வாஸ் ரோல்ட் அவுட். இது நம்ம முன்னாடி ஒரு அனிமேஷனில் பார்த்தோம். ஸோ இதுதான் உங்களோட பேசிக் அவுட்லைன். 1986லேருந்து அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரைட், இது இன்னொரு டைம் லைன், சேம் டைம் லைன், பட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சிம்பிளிஃபை பண்ண வேறு பிக்சர்ஸ் போட்டு தந்திருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. திஸ் பிக்சர் இஸ் ஆல்சோ அவைலபிள், கூகுள் இமேஜில் கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த பாட்டு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்தப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட் மூலமாக எம்பவர்ட் கமிட்டி போட்டாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர்ட், எம்பவர்ட் கமிட்டினும் போது வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் தென் பி சிதம்பரமோட ஸ்பீச்சு, அண்ட் தென் வாட் டிட் ஹி சே, ரோல் அவுட் பண்ணிடுவோம் 2010ல், பட் தே வர் நாட் ஏபிள் டு டூ. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா 2014ல் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2014 அப்படின்னு. அது வந்து தான் உங்களோட 122nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2014ல் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட அப்ரூவல் தான் 2016ல் எங்கே வருது, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. என்னென்ன டேட்டில், 3rd August அண்ட் 8th August இட் வாஸ் அப்ரூவ்ட். ஸோ இப்போ ராஜ்யசபா லோக்சபாவில் ஒரு பில் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அடுத்து யார்கிட்ட போகணும், பிரணாப் முகர்ஜி ஹூ வாஸ் தி பிரசிடென்ட் அட் தட் டைம். ஸோ பிரசிடென்ட் கிட்ட போது he gave his assent on 8th September, which is what, ஒரு 1 month டைமில் அவர் அசென்ட் கொடுத்துட்டாரு. ஸோ ஒன்ஸ் பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்துட்டாருன்னா அடுத்து எங்கே போவோம், தி கவர்மெண்ட் நோட்டிஃபைஸ் இட். ஸோ 8th அசென்ட் கொடுக்குறாங்க, 12th வந்து தி கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அதுலேருந்து 60 daysல ஜிஎஸ்டி கவுன்சில் வில் பி இனிஷியேட்டட் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக வி ஹேட் த 40th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். ஸோ இது வரைக்கும் இத்தனை கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்றது. இந்த கவுன்சில் மீட்டிங்கோட டீட்டெயில்ஸு இஸ் நாட் ரெலவெண்ட் ஃபார் யூ, தட் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் சிஏ. அது மோஸ்ட்லி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸு, பர்சன்டேஜஸ் அது ரிலேட்டடாக இருக்கும். அதில் ஏதாவது லீகல் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த மட்டும் தனியாக எடுத்து ஐ வில் கிவ் யூ. Other than that, in the GST form related, all the registration related, you will not be required to study. Okay, but இப்போ ரீசெண்டாக நடந்த 40th GST council meeting ஜென்ரலாக ஒரு ரிவைஸ் பண்ணுவோம், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ தேட் ஐ வில் டேக் அண்டர் GST councils. ஸோ யூ அண்டர்ஸ்டுட் 2000லேருந்து 2016ஓட கிறிஸ்ப் வியூ வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த பிபிடி மறுபடியும் இயர்ஸை பார்த்து பயந்துடாதீங்க. 2003 அப்படி பார்த்தீங்கன்னா கேல்கார், அவர் தான் கேல்கார். ஸோ தட் வாஸ் வென் ஹி சப்மிட்டட் அந்த ரிப்போர்ட் சொல்கிறோம் இல்லையா, கேல்கார் டாஸ்க் ஃபோர்ஸ் ரிப்போர்ட், அது சப்மிட் பண்ண அந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ எதுக்கு இந்த பிக்சர் அப்படின்னா, இட் வாஸ் நாட் ஃபார் ஜிஎஸ்டி. அவர் ஜிஎஸ்டிக்காக எதுவும் ரிசர்ச் பண்ணிடல. டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ் இதை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து they did a research. அது சப்மிட் பண்ணது தான் அந்த கேல்கார் டாஸ்க் ஃபோர்ஸோட ரிப்போர்ட். இல்லை என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் வாஸ் ஒரு ஜிஎஸ்டி, காம்ப்ரிஹென்சிவ் ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. இவரோட ஃபுல் நேம் வந்து விஜய் லக்ஷ்மண் கேல்கார். அவர் வந்து he is also called architect of GST, one of the architectsன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு he recommended GST. அவர் அதுக்கப்புறம் ஹி வாஸ் த ஃபினான்ஸ் கமிஷனில் 13th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் ஆயிருந்தார். ஆல்ரைட், அப்பவும் அகெயின் வாட் ஹி சேஸ், அவளோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. யூ வுட் ஹவ் ஸ்டடிட், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க, ஃபினான்ஸ் கமிஷனோட என்னென்னலாம் பவர்ஸ் இருக்குது, ஹவு தே சப்மிட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதான்.
படிக்கலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் 13th கமிஷனில் இவர் தான் சேர்மேனாக இருந்தார். அண்ட் செகண்ட் டைம் ஹி ரெக்கமெண்ட்ஸ் இது ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஐ ஹவ் ரெஃபர்ட் அபவுட் ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்றை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலையும் பற்றி ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணதும் விஜய் கேல்கார் தான். ஸோ இந்த மாதிரி இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ அண்ட் இந்த ஜிஎஸ்டிங்கிறது வரத்துக்கு மட்டுமே வந்துட்டு அந்த லாஸ்ட் 6 months எடுத்தீங்கன்னா ஒரு 175 அஃபீஷியல்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க இந்த ஆக்ட் கொண்டு வரத்துக்கு, ஒன்லி வித்தின் 6 months. மற்ற வந்து டோட்டல் மேன் ஹவர்ஸ் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்ற கனெக்ட் பண்ணி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 18,000 hours was spent within 6 months. ஸோ இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி, ஹவு இட் ஹேப்பன்ட், ஹவு இட் கேம். நாளைக்கு நீங்களாம் லா மேக்கர்ஸ் ஆனால் யூ ஷுட் நோ எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு. அது 2005 இதில் நீங்கள் சிதம்பரமோட இது பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டிஸ்லாம் போடுவார் அவர். 2005 க்ளோஸ் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து ரொம்ப நிறைய ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்லாம் போட்டு சப் கமிட்டிஸ்லாம் போட்டு he will try to bring it, எப்படியாவது ஜிஎஸ்டி கொண்டு வரணும். பட் அந்த 15th லோக்சபா, அது 16th they will lose the election. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஜெட்லி வருவார் அண்ட் he will take it forward. எப்படியோ நமக்கு ஜிஎஸ்டி வந்துருச்சு, யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி பண்ணாங்கன்றதை விட இட் கேம் அவுட், இட் வாஸ் ரோல்ட் அவுட். கொஞ்சம் டிலேவாக ரோல் அவுட் ஆச்சு, அவ்வளோதான். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பேப்பர். இது ஆன்லைனில் அவைலபிள், பிடிஎஃபாகவே இருக்குது, டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். திஸ் இஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், நாளைக்கு நீங்களும் லா மேக்கர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியணும் எப்படி ஒரு டிஸ்கஷன் பேப்பர் டிராஃப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளாக, ஐ திங்க் அரௌண்ட் 57 pages என்னமோ தான் அது இருக்கும். ஸ்மால் ப்ரொப்போசல் மாதிரி வித் ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் என்பவர்ட் கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து அந்த டேக்ஸ் மாடல், ஐ திங்க் ஃப்ரம் pages 13 அப் டு 27 பேஜ் வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு சிம்பிள் மாடலாக சிம்பிள் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் காம்ப்ளிகேட்டட். யார் வேணால் அதை படித்தா புரிஞ்சுக்கும். 12th standard ஸ்டூடெண்ட் படித்தா கூட புரிகிற மாதிரி கிளியராக சிஜிஎஸ்டினா என்ன, எஸ்ஜிஎஸ்டி என்ன, ஜிஎஸ்டியை வந்து நம்ம பேன் கார்டோட லிங்க் பண்ணலாம், என்னென்ன டேக்ஸ் எல்லாம் வந்து சப்சியூம் ஆகிடும் நம்ம பார்த்தோம் இல்லையா அது, அப்புறம் என்ன ரேட் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணலாம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம், டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம், அண்ட் தென் ஃபைனலாக வந்து நம்ம லாஸ்ட்டில் படித்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துட்டு அதனால் லாஸ் ஆச்சுன்னா அவங்களை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கும். நீங்கள் போய் ஜென்ரலாக கூகுளில் அடிச்சிங்கனாலே வரும். ஆர் அது எடுக்க முடியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு மெட்டீரியலில். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பேப்பர் இன் 2007. இது வந்து இட் வாஸ் டேக்கன் ஃப்ரம் நியூஸ் பேப்பர் கட்டிங். அகெயின் கூகுள் இமேஜஸில் கிடைக்கும் இந்த பிக்சரு. ஸோ அகெயின் 1986 பார்க்குறோம். 30 years to ஜிஎஸ்டி டைம் லைன் போட்டிருக்காங்க. இது விபி சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது மாட் வேட் கொண்டு வந்தார், வேட் சிஸ்டம். ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டிங்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ் இருந்தாலும் ஒரு வேட்ன்ற ஒரு கான்செப்ட் வருது. 91, 96 அப்படி வரும்போது மன்மோகன் சிங் அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஹீ இன்ட்ரடியூசஸ் சர்வீஸ் டேக்ஸ்னு ஒரு கான்செப்ட். அண்ட் தென் 2005, 2006 அந்த டைமில் வரும்போது வேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் அப்ளை பண்ணிட்டு ஹி ஆல்சோ சேஸ் April 2010 ஜிஎஸ்டி ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். ஹி கிவ்ஸ் த டேட் April 2010. ஆனால் மறுபடியும் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ்னால அது பண்ண முடியல. அண்ட் 2008 வரும்போது ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அண்டு அதில் என்ன ஆச்சுன்னா இட் இன்க்ளூட் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸு. இந்த ப்ராப்ளம் சென்டர் ஸ்டேட் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்போது ஸ்டேட்ஸ் சிலது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, தி அப்போசிட். ஸோ 2010 பார்த்தீங்கன்னா அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக யார் இருக்காருன்னா பிரணாப் முகர்ஜி. அவர் ஆல்மோஸ்ட் ஜிஎஸ்டி கொண்டாடணும்னு பண்ணும்போது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாங்க, ஒத்துக்கலை சில விஷயங்களில். ஸோ அதனால் அகெயின் அங்கேயும் ஸ்டால் ஆகுது. 2011 ஆஸ் யூஷுவல் ஒரு கவர்மெண்ட் இன்னொரு பார்ட்டி எதிர் பார்ட்டியை வந்து அக்யூஸ் பண்ணுறது தான். ஸோ மன்மோகன் சிங் வந்து என்ன சொல்கிறாரு, பிஜேபி கவர்மெண்ட் தான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படி. இதெல்லாம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், வாட் யூ see in the newspapers, right? So and முகர்ஜி என்ன பண்ணுறாரு, he introduces the constitution amendment bill, that is which bill, 115. 2014 அருண் ஜேட்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது ரிவைஸ் பண்ணி சப்மிட் பண்ணது தான் 122. ரைட். ஸோ இதுக்கு இடையில 2012, 2013 பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அதை இன்க்ளூட் பண்ணுறதுல வந்து சில ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் ஒத்துக்கல.
ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் தாண்டி கடைசியாக தான் 2014 இந்த பில் 122nd பில்லு பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் 2 லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணாங்க அண்ட் தென் இட் பிகேம் அன் ஆக்ட். ரைட். ஸோ this is the political background. இது இன்னும் படித்து பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாலிட்டிக்ஸில் அண்ட் எக்கனாமிக்ஸில் ப்ளீஸ் கோ த்ரூ வை இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது. இப்போ எவ்ரிதிங் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கும் இல்லையா? ஸோ எய்தர் பொலிட்டிக்கல் கெயின் ஆர் அந்த டைமில் வந்து எலெக்ஷன் வந்திருக்கும், அதனால் ப்ரொசீட் பண்ண முடியாது. எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் தான் பார்க்க முடியும். இந்த ஃபினான்ஸ் ஒர்க் வந்து அது அப்படியே கொஞ்சம் ஸ்டால் ஆகிடும். ஸோ தேட் இஸ் ஹவ் எவ்ரி டைம் வந்து இது டிலே ஆகிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். குட். இது வந்து இன்னும் காம்ப்ரஹென்சிவாக கிளியராக இருக்கிற ஒரு பிக்சர். சேம் இதுதான் வருது, பட் இன்னும் கிளியராக. So 2003 we say Kelka task force they suggested GST. Again Feb 2007 and the arrow mark அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. 2007ல யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, டிக்ளேர் ஜிஎஸ்டி டு பி introduced எப்போனா April 1, 2010. பாச்சிதம்பரம். Again 2009ல என்னாச்சு, the empowered committee they constituted a working group. ஸோ இந்த பார்ட் நம்ம பார்க்கல, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். அதான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் படிச்சிட்டிங்க, இப்போ டீட்டெயில்டாக போகிறீங்க. 2009ல ஒரு ஒர்க்கிங் குரூப் போடுறாங்க டு ரெக்கமெண்ட் ஆன் என்னென்னலாம் எக்ஸாம் பண்ணலாம் இந்த லிஸ்ட்ல இருந்து அப்படிங்கிறது. அண்ட் தென் நவம்பர் 2009க்கு வரும், ரிலீஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பேப்பர். அதான் நான் சொன்னேன், டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. 2011க்கு வந்து 115th அமெண்ட்மெண்ட் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் லேப்ஸ் ஆச்சு. ஓகே, அது அப்படியே போய் பார்ப்போம். 2012ல வந்து கமிட்டி ஆன் ஜிஎஸ்டி டிசைன் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட். அதோட டிசைன், ஸோ எதுவுமே வந்து ரிசர்ச் டிசைன் அப்படின்னுவோம். ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட டிசைன் முதல்ல ஒரு மாடல் கொண்டு வரணும். ஈவன் வென் யூ ரைட் யுவர் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே நேராக ஆன்சர் எழுதக்கூடாது. மைண்டில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா தெரிஞ்சிச்சுன்னு டக்குன்ட்டு இப்போ ஜிஎஸ்டின்னு பார்த்தோன்னே நீங்கள் பாடு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் கெட் ஸ்டக். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் எழுதுறீங்களான்னு முதல்ல பார்க்கணும். சேம் வே இதுக்கு வந்து ஜிஎஸ்டிக்கு ஒரு டிசைன். And then EC submitted a report on the proposed design. இது January 2013ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. 2013ல இந்த ஜிஎஸ்டிஎன் பற்றி சொன்னேன் இல்லையா, அது வருது. அது நம்ம செப்பரேட்டாக ஒரு இதை பார்ப்போம், பிபிடி. 2013 ஆகஸ்டில் வந்து 115th பில்லை ரிவைஸ் பண்ணுறாங்க. வித் சம் சேஞ்சஸ் ரிவைஸ் பண்ணி திருப்பி செப்டம்பர் 2013ல ஃபைனல் டிராஃப்டை வைக்கிறாங்க. 2013ல மறுபடியும் எம்பவர்ட் கமிட்டி அதில் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. June 2014ல வந்து நியூ கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் அ டிராஃப்ட் பில் அண்ட் சென்ஸ் டு EC ஃபார் கன்சிட்ரேஷன். ஸோ இப்போ இங்கேருந்து இப்போ கன்சிட்ரேஷனுக்கு போகுது. 2014 என்னாச்சு, எலெக்ஷன். ஸோ இந்த பழைய பில் என்னாச்சு, இட் காட் லேப்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அருண்ஜேட்லி 122nd அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வராரு. ஸோ இந்த 150ங்கிறது டோட்டலாக நீங்கள் அதோட 2015ஓட நிறுத்திடணும். 122 ஆரம்பிக்குது. And May 2015ல வந்து லோக்சபா passed 122 amendment bill. 2016ல they released the model law on GST. இதெல்லாம் வந்து available on the internet. உங்களுக்கு அப்படி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா you can go and download it. அப்புறம் என்ன ஆகுது, ஆகஸ்ட் 2016 ராஜ்யசபா லோக்சபா அங்கெல்லாம் போகிறது. செப்டம்பர் 2016ல இந்த மற்ற ஸ்டேட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓட அப்ரூவல் வாங்குறாங்க. April 2017ல பார்லிமெண்ட் பாஸ்ட் 4 பில்ஸ். என்னெல்லாம், சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, நான் இன்னும் அதை எடுக்கல, யூனியன் டெரிட்டரி செப்பரேட்டாக எடுக்கிறேன், அண்ட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பில், அது நம்ம பார்த்தோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் கேவ் அசென்ட் ஆன் 4 key legislation. பிரசிடென்ட் கிட்ட இருந்து சைன் வாங்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து இட் பிகம்ஸ் அ ரியாலிட்டி ஜூலை 2017லேருந்து மிட் நைட் நம்ம பார்த்தோம் வந்துருச்சு அப்படின்னு. ஆல்ரைட், இப்போ ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் என்னென்னலாம் பாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நோ சிஜிஎஸ்டி ஒரு ஆக்டு, ஐஜிஎஸ்டி ஒரு ஆக்டு, அண்ட் தென் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் வந்து அது ஒரு ஆக்ட் 2017. ஸோ இது 3 ஆக்ட். எப்போதுமே ஆக்ட்ஸோட ரூல்ஸ் ஆல்சோ வில் பி நோட்டிஃபைடு இல்லையா. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது சிஜிஎஸ்டி ரூல்ஸ் 2017 இருக்குது, ஐஜிஎஸ்டி ரூல்ஸ் 2017, and goods and services tax compensation cess rules அப்படின்றது அது 2017. ரைட், இது இப்போ 6 ஆயிடுச்சு. ஃபர்தர் இந்தியாவை பற்றி நம்ம பார்க்கும்போது எத்தனை டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பார்த்தா 29 ஸ்டேட்ஸ். அன்றைக்கி கணக்கு எடுத்துக்கோங்க, 29 ஸ்டேட்ஸு.
2 union territory with legislature, correcta? Delhi and Pondicherry, which has legislature. 5 union territories without legislature கணக்கு எடுத்துக்கிறாங்க. So that will be Andaman and Nicobar, Lakshadweep, Dadar and Nagar Haveli, Daman Diu, Chandigarh இதெல்லாம். So இப்போ என்ன ஆயிடுச்சு 31 ஆயிடுச்சா 31 States and Good Services Tax Act 2017. So இதுக்கு 31க்கு 29 states plus 2 union territories இந்த கணக்கெல்லாம் எடுத்துக்கணும். இத்தனை acts were being passed along with rules. Alright. So இதுதான் வந்து ஜூலை 2017ல நடந்தது. இதோட இது வந்து I'll give you PDF notes. So அதனால தான் இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து clumsy ஆக்கல வந்து PPT எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டு. You will get your notes. Just understand என்ன நடந்தது understand பண்ணிக்கோங்க. Apart from this we will also have instruction classes. So instruction classல in detail நான் explain பண்றேன். Okay. இது entire timeline அப்படியே தமிழ்ல இருக்கு. இது இமேஜா it is available. I think you can download it also. இருக்கும். So என்ன நடந்தது 2000ல it starts with தமிழ்ல படிக்கணும். பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் GST வரி வரைவை தயாரிக்க ஒரு செயற்குழுவை நியமிக்கின்றார். இதுதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகே 2004ல என்னாச்சு தற்போதைய வரி விதிப்பு அமைப்பை மேம்படுத்த சரக்கு மற்றும் சேவை வரியை செயல்படுத்த வேண்டும் என்று பணிக்குழு தீர்மானிக்கிறது. ரைட் அடுத்து என்னது 2006க்கு போகிறோம். நிதி அமைச்சர் ஏப்ரல் 2010 முதல் பார்த்தோம் இல்லையா முதல் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தலாம் என்று முன்மொழிகிறார். பட் அதுதான் நடக்கலை. தென் 2007ல் வந்து என்னாச்சு 2007ல் மாநில நிதி அமைச்சர்களை கொண்ட அதிகாரம் அளிக்கும் செயற்குழு ஒரு ஒருங்கிணைந்த பணிக்குழுவை அமைக்கிறது. இது 2007ல் எல்லா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து இது கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அடுத்து 2007 மறுபடியும் மத்திய விற்பனை வரியை நீக்க முடிவு விகிதங்கள் இந்த பர்சன்டேஜஸ் இது இங்கிலீஷில் நீங்கள் படிக்கல தமிழில் இருக்குது. ஸோ இங்கேருந்து சில பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டைம்லைன் வந்து இங்கிலீஷில் இது மென்ஷன் பண்ணலை. ஓகே ஸோ இது வந்து 2007 4%லேருந்து 3% குறைக்கிறாங்க. 2008 வரும்போது இரட்டை முறை ஜிஎஸ்டி அமைப்பை அதிகாரம் அளிக்கும் செயற்குழு இறுதி செய்கிறது. அதாவது என்ன இரட்டை முறைனா என்ன சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஓகே அதுலேருந்து அடுத்து 2010க்கு வாங்க வணிக வரிகளை கணினிமயமாக்க திஸ் வீசா கம்ப்யூட்டரைசேஷன் பார்த்தோம் இல்லையா அதே தான் தமிழில் மாற்றிருக்காங்க. ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் என்னாச்சு ஜிஎஸ்டி செயல்படுத்துதல் ஒத்தி வைக்கப்பட்டது. ஆல்ரைட் அதுக்கப்புறம் 2011க்கு போகிறோம். ஜிஎஸ்டி முறையை செயல்படுத்த அரசியல் சாசன சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. எந்த சாசன சட்டம் இது சட்ட திருத்தம் ஒரு மசோதா எது சொல்வீங்க 115. ஆல்ரைட் அதுக்கப்புறம் 2012க்கு போகிறோம். பாராளுமன்ற நிலைக்குழு ஜிஎஸ்டி குறித்து விவாதம் நடத்துகிறது. இதெல்லாம் டிபேட் நடக்கிறது. அதே தான் 2013க்கு போகிறோம். அப்புறம் 2014 நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் ஜிஎஸ்டி மசோதாவை மீண்டும் அறிமுகப்படுத்துகிறார். இது வந்து அகெயின் 2014ல் வர பில் 122 அமெண்ட்மெண்ட் பில். அப்புறம் அகிலவையில் லோக்சபா அதுக்கப்புறம் ராஜ்யசபா அதுக்கப்புறம் 26க்கு வந்தீங்கன்னா திருத்தப்பட்ட ஜிஎஸ்டி மசோதா வருது. அதுக்கப்புறம் 2016ல் ஜிஎஸ்டி கூட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வருகிறது. 2017ல் வரும்போது 4 துணை ஜிஎஸ்டி மசோதாக்கள் இங்கே லோக்சபாவில் நிறைவேறுகிறது. அமைச்சரவை அவைகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. அதுக்கப்புறம் 2017ல் ஜூலை 1 2017 தேதியில் நடைமுறைக்கு வரும் அப்படின்ட்டு வந்தது. ஆல்ரைட் இது தமிழில் அவைலபிளாக பாருங்கள். இல்லைன்னா சொல்லுங்கள். ஐ வில் சென்ட் இட் அக்ராஸ் டு யூ. அதையும் இந்த பிடிஎஃப்ல போட்டு அனுப்பி வைக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன வீடியோ. பேசிக்கலி வந்து பில்லுனா என்ன ஆக்ட்னா என்னங்கிறது இதுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கணும். வரலைன்னா இனிமேல் வர வச்சு அதை தெளிவுபடுத்தலாம். ஸோ இந்த வீடியோ வாட் இஸ் அ பில் வாட் இஸ் அ ஆக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பில் அண்ட் ஆக்ட் இது ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷனில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் ரிவைஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த டவுட் வந்திருக்கணும். பில் அப்படின்னா வந்து ஒரு டிராஃப்ட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வைக்கிறீங்க பார்லிமெண்ட்டில் இந்த லா மேக்கர்ஸ் ஹூ ஆர் தி எம்பிஸ் யாரோ அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அது டிபேட்டுக்கு வைக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் அதை ஓட் பண்ணி லோக்சபா ஒத்துக்குது ராஜ்யசபா ஒத்துக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் இட் இஸ் கால்ட் அஸ் அ பில். ஓகே ரைட் இப்போ இந்த பில்லு வந்து எப்போ ஆக்ட் ஆகும் ஆக்ட் வந்து எப்போ அந்த 2 சபாவும் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அசன்ட் கொடுக்குறாரோ அந்த பில் வந்து ஆக்டாக மாறிடும்.
இட் இஸ் த ரிட்டன் லா அப்படின்வாங்க ஆர் த ஸ்டாட்யூட். நம்ம இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸில் படித்தோம் இல்லையா, எப்போ வந்து ஸ்டாட்யூட்டாக மாறும் அப்படிங்கிறது. ஆல் ரைட். இப்போ வந்து பில் அப்படின்னும் போது 122 நான் பில்லுன்னு சொன்னேன். ஆனால் ஆக்ட்னு வரும்போது 101 மாறுச்சு. ஸோ திஸ் ஷுட் ஹேவ் பீன் த டவுட். நிறைய பேருக்கு இது டவுட் வரும். 122 அப்படின்னா 122 அமெண்ட்மெண்ட் ஆக்டாக தானே ஆகணும், ஏன் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்டாக மாறுச்சு அப்படிங்கிறது. கரெக்ட். அதுக்கப்புறம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸாக ஆக்டாக மாறுச்சு. பட் வை அந்த கொஸ்டின் எல்லாருமே வந்துருக்கோம், ஏன் அந்த நம்பர் வந்து 101 ஆச்சு அப்படிங்கிறது. லாஸ்ட் ஸ்லைடில் ரைஸ் பண்ண கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஆக்ட் ஆகணும்னா என்ன ப்ரொசீஜருங்கிறது இந்த பிக்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நியூஸ் 18 பிக்சர் இது. இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஓட்டிங் பண்ணுறாங்க. இந்த ஓட்டிங் பற்றி நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க இல்லையா, 50% மெம்பர்ஸ் டோட்டலில் வந்து தி ஹேவ் டு பி ப்ரெசன்ட், ஓட் பண்ணணும். ஸோ லோக்சபா ஸ்ட்ரென்த் என்ன 545, அதோட இது போட்டிருக்காங்க, அப்புறம் எவ்வளோ ஓட் ரிக்வயர்டுங்கிறதும் அதில் போட்டிருக்காங்க. ஆர் நாட் லெஸ் தென் 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அது மறுபடியும் ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க. 545னா நாட் லெஸ் தென் 2/3 எவ்வளோ வருது, ஓட்ஸ் ரிக்வயர்ட் 350. ஸோ அதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை டை வந்ததுன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அந்த ஹவுஸில் யார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க ஓட்டு போடலாம். ஸோ ஓட்டு போட்ட பிறகு எங்கனாவது ராஜ்யசபா லோக்சபா ரெண்டுத்துலேயும் பாஸ் பண்ண பிறகு பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் வந்து he has to give his assent. அதுக்கப்புறம் the bill becomes an act. alright, இதுதான் வந்து பேசிக் ப்ரொசீஜர். இது வந்து ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ ஆர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை போட்டோம். ரைட். ஸோ இப்படி தான். ஸோ இப்போ இந்த லோக்சபா ராஜ்யசபாவில் ஒரு பில்லு வந்துடுச்சு. அந்த பில்லு வந்து இங்கே வந்து பாஸ் ஆகி பிரசிடென்ட் அசன்ட் வாங்குற வரைக்கும் அது பில். அண்ட் தென் த பில் பிகம்ஸ் an act. ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைடில் we'll see why the number changed. ஸோ இந்த ரெண்டு கான்ஸ்டியூஷன் பில் தான் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஒன் இஸ் 115, another one is 122. 115 வந்து அந்த ரெசல்யூஷன் 15th லோக்சபா டிசால்வ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பில் வந்து லேப்ஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சுது. 122ங்கிற பில்லு ஏன் 101 ஆச்சு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பில்லை மட்டும் தனியாக வந்து கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் வைக்க மாட்டாங்க. இந்த பில்லோட சேர்ந்து there would have been 100 bills that were placed. கரெக்டாக ஒரு 100 பில்லு போடுறீங்க, அதில் ஒரு 10 பில் 15 பில் பாஸே ஆகாது. அதுக்காக நீங்கள் வந்து 122 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ அந்த லாஸ்ட் ஆக்ட் வந்து 100 இருந்துச்சுன்னா இது வந்து 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக தான் மாறும். அப்போ எந்த ஆக்டுக்கு அடுத்ததாக இது ப்ரெசீட் ஆகுதோ, ஃபாலோ ஆகுதோ, அந்த ஆக்ட் நம்பர் தான் வரும். ஓகே. இப்போ இந்த 122ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி 121 120 எல்லாமே வந்து பாஸே ஆகாமல் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ரீசனுக்காக தான் யூ வில் கோ டு தி லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதுக்கு அடுத்த நம்பர் தான் வில் பி கிவன். ஸோ அப்படி தான் திஸ் பிகேம் 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ கிளியர்? இதில் ஏதாவது டவுட்டுன்னா ப்ளீஸ் மெசேஜ் மீ பேக், ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்க, ஆர் ஆஸ்க் மீ, ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் as that. 115 மறந்துடுங்க, அது டிசால்வ் ஆயிடுச்சு. 122 why did it become 101? சிம்பிள் கொஸ்டின். அது பில்லாக தான் வந்தது. பட் அந்த பில்லோட ஒரு 100 பில்லை போட்டாங்க, அதில் நிறைய பில் பாஸ் ஆகலை. ஸோ இதை 122ங்கிறது பின்னாடி போயிட்டு it became 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஃபைன். இது ஆக்ட்னா என்ன, பில்லுங்கன்னா என்னங்கிறத பற்றின டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸில் பார்க்கும்போது ஆக்ட் என்ன, இட் இஸ் அ லா பாஸ்ட் பை த பார்லிமெண்ட். முடிஞ்சிடுச்சு, ஆக்டாகவே ஆகிடுச்சு. பில்லு வந்து நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, ப்ரைவேட் பில்லாக இருக்கலாம், இட்ஸ் மினிஸ்டர்ஸோட பில்லாக இருக்கலாம், பார்லிமெண்டேரியன்ஸ் லா மேக்கர்ஸ் பாஸ் பண்ணுற பில்லாக இருக்கலாம். பட் ஆக்ட் இஸ் சம்திங் விச் ஹஸ் பீன் ஃபைனலைஸ்ட், approved by both the houses and given assent by the president. Second point, act is called a bill before it is approved by the parliament, but bill becomes an act after it is approved. Before and after. Act can create a new law or change an existing law. இருக்கிற existing law-வை வந்து மாற்றலாம், or புதுசாக ஒரு, இப்போ ஜிஎஸ்டிலாம் புதுசாக ஒரு law-வை வந்தது. Bill also can propose, it cannot create, it is only proposing a new law or ஒரு change proposal மட்டும் கொடுக்குது. Again, act, it is difficult to change an act once it is implemented. Once act வந்துடுச்சுன்னா அதை திருப்பி வந்து மாற்றுறது
இட்ஸ் a ஹியூஜ் ப்ராசஸ். பில் அப்படி இல்லை. 1000 ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு வந்து மாறி மாறி போயிட்டு ஃபைனலாக அசன்ட் வாங்குறோம். தட் வி நோ. இந்த ஜிஎஸ்டி கேஸ்லேயே பார்த்தோம் எத்தனை முறை வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி போய் எம்பவர்ட் கமிட்டிக்கு போய் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ்னு மாற்றி மாற்றி வாங்கி ஃபைனலாக இட் பிகம்ஸ் an act. Alright, this is the basic difference between what is an act and what is a bill. So the final slide, this is just an history. நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 1986லேருந்து 2017 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க என்ன நடந்ததுங்கிற பேசிக்ஸு, மைல்ஸ்டோன்ஸ் என்னென்ன பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஹேப்பன் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் தேவையில்லை, பட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆக்ட்னா என்ன, பில்லுனா என்ன, 115 அமெண்ட்மெண்ட்டு பில் பற்றி பார்த்துக்கோங்க. 122 என்னாச்சு, 122 ஏன் 101 ஆச்சு. ரைட், இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் போதும். இஃப் யூ கேன் நீங்களே ஒரு எஸ்ஸேவாக எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லைட் நாங்கள் முடிக்கும் போதும் நீங்களே ஒரு எஸ்ஸேவாக உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதி வச்சுட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் தி இயர் நீங்கள் ஒரு செமஸ்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். டெக்ஸ்ட் புக்கே தேவையில்லை ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும். ஏன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்திங்கன்னா இட் வில் ஆல்சோ இன்க்ளூட் சிஏ லெவல், அப்புறம் அந்த சம்ஸு அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் அதுன்னு பார்க்கும்போது இட் வில் பி கன்ஃபியூசிங். அவ்வளோ தேவையில்லை உங்களுக்கு. அதனால் இப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே ஒரு எஸ்ஸேவாக 2 பேஜுக்கு 3 பேஜுக்கு நீங்களே உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதி வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ.